வணக்கம், நான் டாக்டர் ஷேனா. நாம இன்னைக்கு ஃபேட்டி லிவரை பத்தி பார்ப்போம். ஃபேட்டி லிவருங்கிற கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்லீரல்ல கொழுப்பு அதிகமான அளவுல டெபாசிட் ஆகிற கண்டிஷன் தான் ஃபேட்டி லிவர். இதை நம்ம ஆயுர்வேதத்துல மேதஜ யகுத் ரோகா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மேதஸ் அந்த ஃபேட் அதிகமா டெபாசிட் ஆகி வர கண்டிஷன். அதுக்கு ஆயுர்வேதத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ற பித்தம் அப்புறம் கஃபத்தோட டைப்ஸை இம்பேலன்ஸ் பண்ணி வர ஒரு வியாதின்னு சொல்லுவோம். இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமா பிரிப்போம் இந்த ஃபேட்டி லிவரை. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்புறம் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் நம்ம ஆல்கஹால் எடுக்கிறதுனால நம்மளோட கெட்ட பழக்கங்கள் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இருக்கும்போது வர்றதுதான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். நான் ஆல்கஹாலிக்ங்கிறது மெட்டபாலிக் சம்பந்தமானது. நம்ம நிறைய அதுக்கு பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஓவர் வெயிட் ஒபிசிட்டி, எஸ்பெஷலி நம்மளோட வயிறு பகுதியில ரொம்ப ஃபேட் டெபாசிட் ஆகுறது, நம்மளோட அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், நம்ம வெளியில இருந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் ஆயிலி ஃபேட் அதிகமான உணவுகள் எடுக்கிறது, ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுக்கிறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மைதா பொருட்கள் பரோட்டா பிரெட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே நம்ம நிறைய எடுத்துக்கிறது ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமான ரெட் மீட் எடுக்கிறது, சிக்கன் நிறைய யூஸ் பண்றது, இதெல்லாமே அதுக்கு ரீசன்ஸா இருக்கு. அதோட சேர்த்து ரொம்ப ஸ்வீட்டான நம்ம கேன்டு ஃபுட்ஸ், ரொம்ப ஸ்வீட் ஜூசஸ், நம்ம அந்த பேக்கேஜ் ஜூசஸ் அதெல்லாமே வருது இல்ல, அதெல்லாமே நிறைய குடிக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு நமக்கு டைஜஸ்ட் ஆகாம எகெயின் நம்ம தெளிக்கிற மாதிரி வரும்போது நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறைய வருது. வேற நம்ம ஹெல்த் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல அதிகமா இருக்குன்னா நமக்கு ரொம்ப ஃபேட் டெபாசிஷன் வரும் லிவர்ல. அதே மாதிரி நமக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருந்துச்சுன்னா, பிசிஓஎஸ், தைராய்டு இஷ்யூஸ் அதெல்லாமே இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம லிவரோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை டீடாக்சிஃபை பண்றது, வெளியே தள்ளி விடுறது, அதே மாதிரி நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா ஃபேட், புரோட்டீன்ஸ், அதோட மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட்ஸ் அதோட மெட்டபாலிசத்துக்கு நம்ம லிவர் உதவுது. அதோட சேர்த்து நமக்கு எனர்ஜி ஸ்டோரேஜ், நம்ம வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அதெல்லாமே நம்ம லிவர்ல ஸ்டோர் பண்ணுது. கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பைல் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம குளுக்கோஸ் ரெகுலேஷன் எல்லாமே லிவரோட ஃபங்க்ஷன்ஸ். அதுல பாத்தீங்கன்னா நம்ம பைல் ப்ரொடக்ஷன் பண்றது லிவர்ல, பட் ஸ்டோர் பண்றது கால் பிளாடர்ல பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு லிவரோடது. இன்னொன்னு நம்ம இந்த கிரேட் ஃபேட்டி லிவரை 3 கிரேடா பிரிப்போம். நார்மலி நம்ம லிவர்ல ஒரு 5% ஃபேட் தான் டெபாசிட் இருக்கும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம அந்த கிரேட் வைஸா பிரிப்போம். கிரேட் 1ல பாத்தீங்கன்னா 8% ஃபேட் இல்ல அதுக்கு மேல இருக்கும். கிரேட் 2 ஃபேட்டி லிவர் டிசீஸ்ல பாத்தீங்கன்னா 12% மேல ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். கிரேட் 3ல பாத்தீங்கன்னா 15% மேல ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். அதுவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அந்த சிம்டம்ஸ், நமக்கு அதோட தொந்தரவுகள் எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா, நமக்கு ஜீரண பிரச்சனைகள் இருக்கும். மேல் வழியா ஏப்பம் வருது, நெஞ்செரிச்சல், வயிறு வலி, நம்ம சாப்பிட்றது கரெக்டா நமக்கு ஜீரணம் ஆகாம இருக்கிறது, மோஷன் போறதுக்கு கஷ்டங்கள், அந்த மாதிரி இஷ்யூஸ் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம செக் பண்றது ரொம்ப நல்லது. டாக்டர் கிட்ட போய் நம்ம டெஸ்ட் எடுத்து அப்டோமல் ஸ்கேன் இல்லைன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த மாதிரி எடுக்க சொல்லுவாங்க ரூல் அவுட் பண்றதுக்கு. அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு ட்ரீட் பண்ணது ரொம்ப நல்லது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் ஹோம் ரெமடிஸ் அந்த மாதிரி நம்ம வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு எந்தெந்த பொருட்கள் எடுக்கும் போது தொந்தரவுகள் வருதோ ஸோ அதெல்லாமே நம்ம தவிர்க்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி ஃபேட், கொழுப்பு அதிகமான சாப்பாடுகள் நம்ம குறைக்கணும். நமக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் இருக்குன்னா நம்ம அதை ட்ரீட் பண்ணணும். பிசிஓஎஸ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா நம்ம அதை ட்ரீட் பண்ணணும். நமக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குன்னா நம்ம அந்த டயபெட்டிஸ் ப்ராப்பரா செக் பண்ணி மெடிசின்ஸ் எடுத்து டயட்டை, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை சரி பண்ணி கொண்டு வர வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஆல்கஹாலால வர இஷ்யூஸ் ஆர் கெட்ட பழக்கங்களால வர்றது, நம்ம அந்த கெட்ட பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஃபுல்லா வித்ட்ரா பண்ணி கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஃபேட், ஆயிலி ஃபுட்ஸ், ஃபேட்டி ஃபுட்ஸ் அதெல்லாமே நம்ம குறைக்கணும். நார்மல் டயட்ல நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கும் போது நம்ம லிவர்ல இருந்து டாக்ஸின்ஸ் நல்லா வெளியே தள்ளி விட்டுரும். அதோட சேர்த்து நம்ம டைமுக்கு சாப்பிடணும்.
தண்ணி குடிக்கிறதுலயும் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சா இன்னும் நமக்கு பெட்டரா இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல கரெக்டான டைமிங்ஸ்ல உணவுகள் நம்ம எடுக்கணும். அதுவுமே ஈஸி டு டைஜஸ்டா இருக்கிற மாதிரி. எகெயின் இப்ப நமக்கு ஜீரண சக்தி சரியில்லை, எகெயின் நம்ம ரொம்ப ஹார்டா இருக்கிற பொருட்கள், ஹெவி டு டைஜஸ்டா இருக்கிற உணவுகள் எடுக்காம கொஞ்சம் லைட்டான உணவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப இட்ஸ் லைக் நமக்கு மில்க், ரொம்ப தயிர் அதெல்லாமே நிறைய எடுத்துக்க வேணாம். நிறைய டீ காஃபி எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. ஜீரண பிரச்சனைகள் இருக்கிறவங்க வீட்லயே கொஞ்சம் பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். பட்டர் மில்க் நம்ம மோர் கருவேப்பிலையோட சேர்த்து அடிச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஜீரகம், வெந்தயம், பூண்டு, பட்டை அதெல்லாமே நாம உணவுகள்ல சேர்க்கறது ஜீரண பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ரொம்ப நமக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் அதிகமா இருக்குன்னா நம்ம திரிஃபலா சூர்ணம் எடுக்கிறதுமே நல்லா இருக்கும். ஏன்னா அது நம்ம லிவரை டீடாக்சிஃபை பண்ணும், டைஜஷனை நல்லா தூண்டி விட்டுரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம புனர்வான்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்துல ட்ரக் இருக்கு, அந்த ஹெர்ப்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா நம்ம பூமி ஆம்லகின்னு சொல்லிட்டு கீழாநெல்லின்னு சொல்லுவோம், அந்த ட்ரக் ரொம்ப நல்லது. டெய்லி 2 வேளை இல்ல 1 வேளை அதோட ஜூஸ் குடிக்கிறது நமக்கு அந்த லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லா பெட்டரா பண்ணிடும், டீடாக்சிஃபை பண்ணிடும். இதுக்கு மேலேயும் நமக்கு இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம நல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. சப்போஸ் நம்ம அது அந்த ஸ்டேஜஸ்லயே நம்ம ப்ராப்பரா அது ரூல் அவுட் பண்ணாம விட்டுட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். கிட்னிலேயே மீன்ஸ் லிவர்லயே நமக்கு சிரோசிஸ், அப்புறம் ஃபைப்ரோசிஸ், ஜாண்டிஸ், அசைட்டிஸ் அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ட்ரீட் பண்றதுக்கு கஷ்டமான வியாதிகள்னு சொல்லுவோம் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி வந்துடும். அதனால நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குன்னா நம்ம ஒரு டாக்டரை ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா பிப்பலி, ஹரிதகி, அப்புறம் கடோகி அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம லிவர் டீடாக்சிஃபை பண்றதுக்கு கொடுப்போம். மெயினாக பாத்தீங்கன்னா பூமி ஆம்லகின்னு சொல்லிட்டு அந்த கீழாநெல்லி தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இன்னொன்னு நம்ம இதெல்லாமே ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் ஹோம் ரெமடிஸ் அந்த மாதிரி லேசா நம்ம எடுத்துக்கலாமே தவிர நமக்கு இஷ்யூஸ் நிறைய இருக்குன்னா நம்ம ஒரு டாக்டரை ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணி மெடிசின்ஸ் எடுத்து கியூர் பண்றது தான் பெட்டர்.